இப்பொழுது நம்ம ஆறாவது பகுதி, நட்பை பொறுத்த வரைக்கும் நல்ல நட்பாக அமைந்து விட்டால், அல்லாஹுக்காக வேண்டி ஒரு நட்பாக அமைந்து விட்டால், அந்த நட்பை வளர்த்து கொள்ள இஸ்லாம் சொன்ன ஒரு முதல் விஷயமும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இது நட்பை பேணுதல் என்ற பகுதியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில அம்சங்கள். ஏன்னா இந்த நேரத்துக்குள்ள எல்லாமே சொல்ல முடியாது. முக்கியமான பிரதானமான நட்பை பேணிக்கொள்ள வைப்பதற்காக இஸ்லாம் சொன்ன வழிகாட்டல்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். முதல் அம்சம், முதலாவது நான் உங்களை விரும்புகிறேன் என்பதை அவருக்கு தெரிவிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட ஒரு மனிதர் இருந்து கண்டிக்கிறார். ஒரு நல்ல சாலிஹான மனிதர் அந்த இடத்தால போறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே இன்னி யுஹிப்புஹு, இதோ போறாரே, இவரை நான் நல்லா நேசிக்கிறேன், இவரை நான் விரும்புகிறேன், அவருடைய நட்பை நான் விரும்புகிறேன் அப்படின்னாங்க. அவரோட ஒரு பழகிறவர். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஹல் அஹ்பர்தஹு, அவருக்கு நீங்கள் அறிவிச்சிங்களான்னு கேட்டாங்க. உங்களை நான் விரும்புகிறேன் என்பதை அறிவித்தீங்களான்னு கேட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன ஒரு நாகரிகம், என்ன ஒரு கல்ச்சர்! இதையே நம்ம எதுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? சொல்லிட்டீங்களாண்டா, நாங்கள் இந்த சமுதாயத்தில் என்ன ஒரு அசிங்கமான ஒரு கல்ச்சரில் இருந்து கொண்டிருக்கிறோம். 1400 வருடங்களுக்கு முன்னால் அறிவிச்சிட்டீங்களா, நம்மளுக்கு சிம்பிளாகிக்கிறது. நினச்சி பாருங்க, நட்பு விஷயத்தில் இப்படி ஒரு வழிமுறையை நபியர்கள் சொல்கிறாங்கடா. ஹல் அஹ்பர்தஹு, அவர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டீங்களான்னு கேட்குறாங்க. இல்லை, அஹ்பிர்ஹு, அறிவிங்கன்னு சொன்னாங்க. நம்ம ஒரு யாரை அதுக்காக வேண்டி நம்மட பார்வையில் உள்ள நட்பை எடுத்து பார்த்தா 1000 பேருக்கு சொல்லி கண்டிப்போம். ஏன்னா நம்ம எல்லாரும் தான் நண்பர் நினச்சிக்கிறோம். நம்மகிட்ட வந்து சலான் சொல்லிட்டு அவர் மாஷால்லா நல்ல நண்பர் அப்படின்னு நினச்சி நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாத வரைக்கும் நல்ல நண்பர். இப்படி தான் நம்முடைய அளவுகோல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மஹப்பத்துடைய இதல்ல, அல்லாஹுக்காக வேண்டி ஏற்படக்கூடிய அஹ்லாக்குக்காக, தீனுக்காக, இந்த விஷயங்களுக்காக ஏற்படக்கூடிய நட்பு. நீங்கள் மற்ற விஷயத்துக்காக ஏற்படைய நட்புக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஏற்றுக்கல மாட்டாங்க. மார்க்கத்துக்கு முரணா இருக்கிறது ஓகே. ரூம்மேட்டை போய் நம்ம உடனே அல்லாஹ்வுக்காக விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், என்னையே அல்லாஹ்வுக்காக விரும்புறது என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, நான் தான் நிறைய விஷயம் அப்படி தான் அவன் நினைப்பான். இந்த நட்பு எதை சொல்கிறது? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் உங்களுக்கு ஒரு நட்பு ஏற்படுகிறது. அவர்கிட்ட சொல்லுங்க, நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொல்லுங்கள் என்றாங்க. இது என்ன செய்யும்? நட்பை வளர்க்கும். உங்கள் விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருப்பான். உங்களில் ஒரு மரியாதை தருவான். உங்களை மரியாதை எதிர்பார்க்குற சொல்லாங்க சொல்லலை. நீங்கள் அவருக்கு இடையில் ஒரு இந்த நட்பு முறையாக இருக்கணும். அவர் என்னை விரும்புகிற ஒரு மனிதர், அப்படின்னு என்னை கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர், இதை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். அதை உடைக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ளக்கூடாது அப்படியே நம்ம நினைக்கிறோம். ஏன் உடைக்கிற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது தெரியுமா? பொதுவாகவே நம்மளை விட்டு தூரமானவர்களை நாம் சட்டை செய்வது இல்லை. அதனால தான் மன்னர்மாரெல்லாம் கண்ட மாதிரி நம்ம ஏசிடுவோம், அமைச்சர்மாரெல்லாம் நம்மளுக்கு கண்ட மாதிரி ஏசிடுவோம். ஏன்? நம்மளுக்கு அவனுக்கு என்ன தொடர்பு? இதுதான் காரணம். தூரமாக இருந்தால் சட்டை செய்ய மாட்டோம். பிழை இருக்கு, அது வேற. ஆனால் அந்த ஏசுதலுக்கு ஒரு காரணம் நம்மளுக்கு பக்கத்தில் இல்லை. அவனை ஏசினா என்ன பாராட்டினா நம்மளுக்கு என்ன? நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை, நம்மளுக்கு நஷ்டமும் இல்லை. அப்போ ஏசுறது தான் நல்லதுன்னு என்னது? ஏசிட்டு போயிட்டு இருப்பாங்க. இதே மன்னரோடு சிலருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்குமா, ஆட்சியாளருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்குமா, அவன்கிட்ட பேச்ச பாருங்க எப்படி இருக்க முடியும். அவனுக்கு அரசியல் லாபமே இருக்காது, ஆனால் அவனுடைய பேச்சு சரி இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நானும் நிறைய பிள்ளைகள் கண்டிக்கிறேன், ஆனால் அவ்வளோ ஏச எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவரும் சில விஷயம் ஏன் அவன் கிட்ட நிற்கிறான். நம்மளுக்கு வாழ்க்கையில் நிறைய நினச்சி பாருங்க, பழகாத நேரத்தில் என்னமெல்லாம் பேசிப்போம், பழகிற நேரத்தில் அதே குணம் அவன்கிட்ட இருக்கு, பேச்சை குறைச்சிப்போம். பழக முந்தி என்னமெல்லாம் விமர்சிச்சிருப்போம், பழகிற நேரத்துக்கு பின்னால் அதே குணம் இருக்கும், விமர்சிக்கிறத குறைச்சிருப்போம். மற்றவனை பற்றி பேசக்கூடாது, அப்பையும் மற்றவன் தான், இப்பயும் மற்றவன் தான். ஆனால் நம்மளுடைய நிலைமை மாறும். நெருங்கினால் நிலைமை மாறும். தூரமாக இருக்கக்குள்ள உண்டு, அண்டை வீட்டாக இருக்கிற உண்டு. தைரியமாக விமர்சிப்போம், நேரம் கொண்டு வர சொல்லி பார்ப்போம் அப்படி என்னவோம். ஆனால் நேரம் கொண்டு வரது விரும்ப மாட்டோம். நேரம் கொண்டு வந்துட்டா பேச்சு வேறு மாதிரி இருக்கும். அவனை கொள்ளுவேன் வெட்டுவேன்லாம் பேசியிருப்பாங்க. வந்தவர் நான் உங்களை ஏன் கொள்ளுவேன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த இவர் நினைக்கிற மாதிரி நான் சொல்லலைன்னு வேறொரு விளக்கம் என்ன செய்வோம், அதுக்கு சொல்லுவோம். இதென்ன காரணம்? மனிதர் உள்ளத்தை ஏற்படுறது. அறிவிச்சிட்டீங்கன்னு வைங்களே, உனக்கு நான் நட்பு, உன்னோட உறவு என்று அறிவிச்சிட்டேன்னா அவன் நெருக்கத்தை உணர்வான். இவன் நெருக்கமானவன் என்ன செய்வான்? உணர்வான். இந்த நெருக்க உணர்வு வந்தால் முடிவுகள் மாறும். ஒரே ரோடு, நம்ம இது கண்ணால் எத்தனையோ பேர் கண்டிருப்போம். ரோடில் போவோம், பின்னால் அட்டிக்க ஹோன் சவுண்ட் கேட்கும், வேகமாக சவுண்ட் கேட்கும், ஏசிக்கண்டே இருப்பேன். சும்மா அடிச்சுட்டு திரும்பி பார்த்தா அவரோட நண்பர், நீங்களா, நான் உங்களுக்கு தெரியாமல் நினச்சிட்டேன். ரெண்டும் ஒரே வேலை தானே. கூடுதலாக ஃபோன் அடித்தது யார்? நண்பர். ஃபஸ்ட்டுக்கு அடிச்சு உனக்கு ரெண்டும் பிள்ளை தான். ஃபோன் அடிக்கிறது உனக்கு எரிச்சலாக இருந்தால் யார் செஞ்சாலும் பிள்ளை. ஆனால் நீ ஏசிக்கண்டு திரும்பி யாருன்னு கண்ட உடனேயே என்ன செஞ்சிடற, முடிவு மாறுறது. இதுதான் மனிதன். இது மார்க்கத்துக்கு பிழை அல்ல. இது நம்மளுக்கு வராமல் இருக்கணும்டா நமது இருப்பை உணர்த்திடணும். நான் உன்னோடு நண்பன். கணவன் மனைவிக்கு நிறைய பிரச்சனைக்கு என்ன காரணம்? குறைகளை விட்டு டக்குன்னு சொல்லிக்கொள்வோம், நல்ல விஷயங்கள் எதுவும் என்ன செய்ய மாட்டோம், சொல்ல மாட்டோம். சாப்பாட்டில் உப்பு இல்லையா, இன்றைக்கு உப்பு இல்லை போல வேண்டுவோம், உப்பு உள்ள நாளைக்கு நல்லா கிளியர் ஆகிக்குன்னு சொல்ல மாட்டோம். அப்படி தானே? நல்லா உள்ள நாளைக்கு இன்றைக்கு சாப்பாடு நல்லா சொல்ல நினைப்போம், கஷ்டப்பட்டு சொல்லிடுவோம். வழங்கிட்டா ஒரு நாளைக்கு சொல்ல நினைப்போம்,
மசாலா சாப்பாடு நல்லா வச்சுட்டு ஒரே ஓட்டம், ஏன் அதுக்காக நிற்கலாது. அதை பேசுறதுக்கு அதை முன்னால் மனைவியை பாராட்டக்கூடிய அளவில் நம்மகிட்ட ஆற்றல் குறைவு, விமர்சிக்கிறதுக்கான ஆற்றல் அவசரமாக வந்துடும். அதனால தான் நம்மளோட நட்பு என்ன செய்வதில்லை, அங்கே நிற்பதில்லை. ரசூலுல்லாஹ் சொல்ற அக்பிர்ஹு, அறிவிங்க, தைரியமாக சொல்லுங்க, வெளிப்படையாக பேசுங்க, நான் உன்னை விரும்புகிறேன் சொல்லுங்க. அவனுக்கு அது என்ன செய்யும், அந்த உணர்வை அது வளர்க்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய முகிப்பு. இது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூதர் அல் கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்கிறார்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி விரும்புகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். அதே போல அபூதர் அல் கஃபாரி பார்த்து இன்னொரு வார்த்தை வருது, எப்படின்னு சொன்னால், நான் எனக்கு எதை விரும்புகிறேனோ அதைத்தான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், விரும்புகிறேன் என்று சொன்னதை பார்க்கும். அப்போ நட்பு நம்ம அல்லாஹ்வுடைய நமக்கு அல்லாஹுக்காக அதை ஏற்படுத்துகிறாங்க. உண்மையிலே நம்மளுக்கு நட்பு ஏற்பட்டிருக்கிற நட்பு என்பது சும்மா வாயால சொல்றது இல்லை, பாச உணர்வு ஒருவர் மீது ஏற்படுகிறதா, அது அல்லாஹ்வுக்காக ஏற்படுகிறதா, இதை சொல்லுவது அவரது உறவை வளர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் என்ன செய்கிறது, எங்களுக்கு உணர்த்துகிறது.